கரண், மஹிரா இப்போ ஒரு நார்மல் ஸ்டேட்லே கிடையாது. அவ இப்போ என்ன வேணாலும் பண்ணலாம். உன்னை அடையிறதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணலாம். சோ இந்த நேரத்துல அவ இந்த வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்ல. அது உனக்கும் நல்லது கிடையாது, வீட்டுல இருக்கவங்களுக்கும் நல்லது இல்ல, நம்மளோட கல்யாண வாழ்க்கைக்கும் அது நல்லது இல்ல. எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கையும் என்னோட குடும்பமும் ரொம்பவே முக்கியம். நீ இப்ப என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. பட் ட்ரஸ்ட் மீ, மஹிரா நமக்கு நடுவுல கண்டிப்பா வரமாட்டா. வருவா. இந்த வீட்டுக்குள்ள அவ வந்த மாதிரி, அதுவும் கிரக பிரவேசம் பண்ணிட்டு, எந்த நோக்கத்தோட அவ இங்க வந்தாலோ அந்த உறவும் கூட அவளுக்கு இல்லவே இல்லையே. ஆனா இருந்தாலும் அவ வந்திருக்கா. உனக்கு இது புரியுதா? ஆரம்பமே இப்படி இருக்கும்போது இதுக்கு மேல என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. நான் சொல்றேன்ல, ஒண்ணுமே ஆகாது. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, நான் மஹிராவை இந்த வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டா தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் மஹிரா இங்க இருக்கணும்னு நினைக்கிறேனே தவிர உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கல. பிரீதா, இதுக்கு முன்னாடி நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப தப்பு பண்ண விரும்பல. நடந்த தப்பெல்லாம் நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இப்பெல்லாம் பல தடவை ரொம்ப அன்ரீசனபிளா இருக்கேன். வித்தியாசமா பிஹேவ் பண்றேன். எனக்கு சரின்னு படுறத செய்யறேன். அது தப்புன்னு தெரிஞ்சாலும் செய்யறேன். அதுக்காக போய் கூட சொல்லுவேன், நான் துரோகம் செய்ய மாட்டேன். நமக்கு கல்யாணம் நடந்துருச்சு, அதை மாற்ற முடியாது. நான் இந்த உறவை காப்பாற்றுவேன். பிகாஸ் ஐ எம் கரண், தெரியும்ல? உன்னோட புருஷன் நான். Come on, cheer up. நான் இவ்ளோ பண்ணிருக்கேன். நான் என்னென்னமோ பண்ண, என்னோட உயிரோடு விளையாண்டு. இந்த சிச்சுவேஷனை மட்டும் நான் யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கலனா நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அர்த்தமே இல்ல. நான் இந்த கருண் பிரீதாவோட ரொமான்ஸ் பாக்குறதுக்காக வரல. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரவே கூடாது. அவங்கள ஒண்ணு சேர நான் விடவே கூடாது. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அவங்கள பிரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும். நான் இந்த இடத்துக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்காக வரல. நான் இங்க பிரச்சனையாவே வந்திருக்கேன். கரண் ஒருத்திக்கு சொந்தமாகணும்னா அது நானா தான் இருக்கணும். கருணோட லைஃப்ல நான் மட்டும்தான் இருக்கணும். கரணுக்கு சொந்தமாக போறது நான் மட்டும்தான் எப்பவுமே இருக்கணும். மாரா, உன் மெடிசன்ஸ் எனக்கு கிடைக்கல. நான் கிரிஷா அனுப்பி வேற மெடிக்கல்ல போய் மெடிசன்ஸை வாங்க சொல்லியிருந்தேன். இன்னைக்கே எல்லா மெடிக்கலும் மூடி இருக்குன்னு தெரியல. ஆனா இப்ப மெடிசன் வந்துருச்சு. இந்த மெடிசன் எடுத்துக்கோ. ஷெலின், இப்ப நான் தனியா இருக்கணும் ப்ளீஸ். மாரா, இப்ப நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அதுக்கு தான் நீ இவ்வளவு கோவமா பேசுற. சரி, உனக்காக வேணா எனக்காக டேப்லெட்ஸ் போட்டுக்கோ ப்ளீஸ். ஏன், எதுக்காக நான் உனக்காக எடுத்துக்கணும்? ஷெலின், நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. என்னால இந்த மெடிசனை உனக்காக எடுத்துக்க முடியாது. நான் இந்த மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும்னா கரணுக்காக தான் எடுத்துப்பேன். அதுவும் அவன் எனக்கு கொடுத்தாதான் நான் எடுத்துப்பேன். ஏனோ அவன் என்கிட்ட வந்து சொல்லணும், எனக்காக எடுத்துக்கோ மஹிரான்னு. சரி மஹிரா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் கரண் அனுப்புறேன். யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ். சீக்கிரமா அவனை அனுப்பு. என்ன இதெல்லாம்? ஏன் இப்படிலாம் நடக்குது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் எதுக்காக இப்படிலாம் சொன்னேன்? பிரீதாவுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராமிஸ் கொடுத்தேன்? அவளுக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிட்டேன். பிரீதாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது எதுக்கு என்ன பாதிக்கணும்? இவ கஷ்டப்படுறதை என்னால் ஏன் பார்க்க முடிய மாட்டேங்குது? இவளுக்கு எதுவும் தப்பாக நடக்கக்கூடாதுன்னு எனக்கு ஏன் தோணுது? எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு தோணுது. ஆனால் ஏன்? நான் ஏன் இப்படி நினைக்கிறேன்?
கரண், சொல்லு, நீ எதுக்கு இப்ப என்ன கூப்பிட்ட? அது நீயே சொல்லு. நீ என்கிட்ட இப்போ ஒன்னு சொன்னல, அது நீ சொல்லணும்னு சொன்னியா இல்ல நிஜமாவே அப்படி ஃபீல் பண்றியா? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது நீ என்கிட்ட உனக்கு என் மேல அக்கறை இருக்குல்ல? ஏன்னா என்ன? ஏன்னா நீ அது வந்து என்ன? என்ன? நான் அது வந்து நான் என்ன என்ன என்னாச்சு? கரண், என்ன? கரண், இது மாயராவோட மெடிசின்ஸ். அதை நான் அப்பவே கொடுத்துட்டேனே. இல்ல, இப்ப அது விஷயம் இல்ல. மெடிசின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனா அவ மெடிசின்ஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறா. இப்ப அவ மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது எவ்வளவு முக்கியம்னு உனக்கே தெரியும்ல. ஏன் ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறா? கரண் வந்து கொடுத்தாதான் மெடிசின்ஸ் எடுத்து பண்ணு சொல்றா. நான் அவளுக்கு மெடிசன் கொடுத்துட்டு வந்துடுறேன். பாத்தியா கரண், மஹிரா நமக்கு நடுவுல வந்துட்டால. ஆனா மஹிரா, நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, நான் இதை நடக்க விட மாட்டேன். கரண் எங்க இருக்கான்? எதுக்காக இவ்ளோ லேட் ஆகுது? மகிரா, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? நான் டேப்லெட் கொடுத்தேன்ல, எடுத்துக்க வேண்டியதானே? ஷர்லின் கிட்ட நீ டேப்லெட் எடுத்துக்க மாட்டேன், நான் கொடுத்தா தான் எடுத்துப்பேன்னு சொன்னியா? கரண், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மகிரா, நீ பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படி என்ன ஆச்சு உனக்கு? ஒண்ணுமே ஆகல, நீ குணமாயிடுவ. நாங்க எல்லாருமே உன் கூட தான் இருக்கோம். நான் இருக்கேன்ல. நீ என் கூட இருக்கியா? மகிரா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. அம்மா, பாட்டி, ஆன்டி, ரிஷபண்ணா எல்லாரும் இருக்கும். யூல் பி ஃபைன். சரி, டேப்லெட் எடுத்துக்கோ. இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. கரண், என்னோட அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அவங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் உனக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். கரண், என்னால எப்போ உனக்கு எதிராக பேசவே முடியாது. நீ எனக்கு ரொம்பவே முக்கியமான பர்சன், ரொம்ப ஸ்பெஷல். என்னோட வாழ்க்கை எல்லாமே நீதான். பிருத்வி கால் பண்றான். சாரி, என் அம்மா கால் பண்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. பாவம் பிரீதா, எல்லாத்தையும் பார்த்தும் கூட இவளால ஒண்ணுமே பண்ண முடியல. தன்னோட புருஷனை தடுக்கணும்னு நினைக்கிறா, ஆனாலும் தடுக்க முடியல. வாவ் மஹரா, நீ நிஜமாவே ரொம்ப வில்லத்தனமானவளா இருக்க. மனைவியவே வெளியே நிக்க வச்சுட்ட. ஆக்சுவலி பார்த்தா மஹரா நீதான் வெளியாளு, இருந்தாலும் மனைவி மாதிரி நீதான் காரணம் கட்டிப்பிடிச்சிட்டு இருக்க. வாவ், இது பெரிய விஷயம்தான். இது ஒரு சின்ன ட்ரெய்லர் தான். பிக்சர் இன்னும் மீதி இருக்கு பிரீதா.
நான் எதுக்கு இங்க நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்? நான் இதெல்லாம் பார்க்க கூடாது. உன் அம்மா உன்கிட்ட அப்செட்டாக இருக்காங்க, அவ்வளோதான். ஒரு அம்மாவால் தன்னோட குழந்தைய தூக்கி எறிய முடியாது. அவங்க கோவத்தில் இருக்காங்க. கோவம் குறைஞ்சதும் ஷி வில் கம் பேக். அவ அம்மா இப்போ அவ கூட அப்செட்டா இருக்காங்க. அதனால கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சு. கோவத்துல இருக்காங்க. ஆனா அதுக்காக தன்னோட மகளையே விட்டுருவாங்களா? உலகத்துல எந்த அம்மாவும் தன்னோட மகளை இந்த நிலைமையில, ஏன் எந்த நிலைமையில இருந்தாலும் விட மாட்டாங்க. உனக்கு என் அம்மாவை பத்தி தெரியாது. எனக்கு தெரியும், ஒன்றும் ஆகாது. நான் சொல்கிறேன்ல, எல்லாம் சரியாயிடும். ம், அவங்க கொஞ்சம் கோவமாக இருக்காங்க, அவ்வளோதான். கோவம் குறைஞ்சதுக்கப்புறம் தன்னால் வருவாங்க. அட, நான் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன். மஹிராவுக்கு கரண் புரிய வச்சிட்டு இருக்கான். ரொம்ப நல்லாவே இவன் பேசுறான். டேப்லெட் எடுத்துக்க. நீ டேப்லெட் போட்டால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ம், நீயும் உன் கையால ஊட்டி விடுறியா? அப்படி பண்ணா எனக்கு நிம்மதியா இருக்கும். ஓகே. சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. டேக் கேர். ம், கரண், இங்க என் பக்கத்திலேயே உட்காருறியா கொஞ்ச நேரம்? ஓகே. போதும், இதுக்கு மேல முடியாது. டேப்லெட் கொடுத்தாச்சு, தண்ணி கொடுத்தாச்சு, தூங்கவும் வச்சாச்சு. இதுக்கு மேல இவளுக்கு என்ன வேணும்? இவ ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்கா. கரணை இமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. நான் இப்படி எல்லாம் நடக்க விட மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. அது நீ இப்போ போகலாம். எங்க? உன்னோட ரூமுக்கு தான். அது ஆக்சுவலி உனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப நேரமா ஃபோன் அடிக்குது. யார் ஃபோன் பண்ணா? கோச் பண்றாரு. உன்னோட கோச் தான் ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. ஒருவேளை இம்பார்ட்டண்டா இருக்கும் போல. ஃபைனலி பேபி கால் பண்ணிட்டா. எப்பவுமே அந்த வீட்ல வேலை செஞ்சுட்டே இருப்பால, இப்ப கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு போல இருக்கு. ஹாய் பேபி, ஃபைனலி கால் பேக் பண்ணிட்ட. இப்போ உன்னோட வீல்ஸ் எப்படி இருக்கு? சரி, உன்னோட கால் இப்ப எப்படி இருக்கு? நீ நல்லா இருக்கல? முதல் முறையா பிரீதாவை தவிர என்கிட்ட ஒண்ணு கேட்டிருக்க. என் கால் நல்லா இருக்கு. இனிமே இந்த மாதிரி என்ன விசாரி, என்கிட்ட பாசத்தை காட்டு. நான் உன்கிட்ட எப்பவும் கோவப்பட மாட்டேன். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா பேபி, உன்னை காப்பாத்த தான் நான் கீழே விழுந்தேன். காலையும் ரொம்ப அடிபட்டுருச்சு. பேபி, உனக்கு நல்லாவே தெரியும்ல என்ன பத்தி நான் யாரு. நான் உன்னோட பிருத்வி. இந்த பிருத்விக்கு நல்லாவே தெரியும் நீ எனக்காக ஹாஸ்பிட்டல்ல எப்படி விழுந்தன்னு தெரியும். பேபி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீ ரொம்ப நல்லவ. உன்னோட மனசுல என்ன இருக்கோ அதை தான் நீ சொல்லுவ. நான் ஒன்னு சொல்லட்டுமா? அந்த மஹிரா இருக்கால, அவ என்னோட இதயத்தை சுக்கு நூறா உடைச்சிட்டா. இல்ல இல்ல, மஹிராவை பத்தி ஏன் இப்படி பேசுற? அவ எதுக்கு மத்தவங்களை கஷ்டப்படுத்த போறா? அவ கரனுடைய காதலுக்காக எவ்வளவு பண்றா தெரியுமா? உனக்கே தெரியும்ல, அவ தற்கொலை பண்ணிக்கவே முயற்சி பண்ணா. ஏதோ நல்ல நேரம் இருக்கவே தப்பிச்சிட்டா. ஏன் சிரிக்கிற? நான் என்ன பண்றது பேபி? நீ யார பாவம்னு நினைக்கிறியோ அவ ஒன்னும் பாவம்லாம் கிடையாது. மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப டைம் வேணும் பேபி. என்ன பாரு, ஒரே பார்வையில எனக்கு முன்னாடி இருக்கவங்க எப்படி பட்டவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்களோட ஹிஸ்டரி, அவங்க மனசுல என்ன இருக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும். பேபி, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேங்கிறது உனக்கு முக்கியமே இல்லைல்ல.
அவ என்ன சொல்லிட்டு இருந்தா, அவ யார்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, அதுதானே உனக்கு முக்கியம். ஹாஸ்பிட்டல்ல அந்த மஹிராவுடைய அம்மா என்ன சொன்னாங்க அதுதானே முக்கியம் உனக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ் கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எப்படியாவது டாக்டரை பிஸியா வச்சுக்கோ, டாக்டர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த டாக்டர் பிஸியா வைக்கலனா அவன் எல்லார்கிட்டயும் வந்து அங்க பேசியிருப்பான். அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரியும். எந்த உண்மை? டாக்டர் என்ன சொல்லிருப்பாரு? என்ன சொல்லிருப்பாருன்னா, அந்த மஹிரா தன்னோட கையை வெட்டிக்கிட்டாதான். ஆனா மேலோட்டமா தான். மனுஷங்க உயிர் போற அளவுக்கு அவன் நரம்பு வரைக்கும் எதுவும் கட் பண்ணவே இல்ல தெரியுமா? இல்ல பிருத்வி, அப்படிலாம் எதுவும் இல்ல. அவ கையில இருந்து ரத்தம் வந்துச்சு, நானே பார்த்தேன். மத்தவங்களை ஏமாத்துறதுக்கு நான் எத்தனை முறை ரத்தம் சிந்தி இருக்கேன். சோ இந்த முறை மஹிராவும் அதே தான் பண்ணா. மத்தவங்களை ஏமாத்துறதுக்காக போலியா அவன் ரத்தம் சிந்தி இருக்கா. மஹிரா கையில இருந்து ரத்தம் வந்துச்சு. ஆனா மத்தவங்க அவ தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கா நம்புறதுக்காக தான் அவ இதெல்லாம் பண்ணிருக்கா. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ, சரியா? அவளுக்கு சிம்பத்தி வேணுங்கிறதுக்காக. ஏன் தெரியுமா? ஏன்னா அவ மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்கணும்னு நினைக்கிறா. அவ இவ்வளவு பெரிய நாடகம் ஆடி இருக்கா, எனக்கு எதுவுமே தெரியல. எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். மஹிராவை பத்தி உனக்கு எல்லாம் தெரியும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நோ பேபி, அவளை பத்தி உனக்கு எதுவுமே தெரியல. இந்த மஹிராவால தான் பிரீத்தாவை அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வச்சாங்க. அந்த மஹிரா தான் இப்போ திட்டம் போட்டு பிரீத்தாவை வெளியே அனுப்பி வைக்க போறா. இதுதான் நடக்கும். நீ வேணா பாரு பேபி. இந்த மஹிரா இருக்கல்ல, இதுக்கு முன்னாடி சும்மா பேசிட்டு மட்டும் தான் இருந்தா. ஆனா இப்ப அவ பாம் ஆயிட்டா. அந்த ஃபேமிலிக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால்மெண்ட்ல எல்லாரையும் வெடிக்க வைப்பா, காலி பண்ணிடுவா. பிரீத்தா கதையை முடிக்கிறதுக்கு அவ என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கா. நீ சொல்லு பேபி. உனக்கு தானே வேணும்? பிரீத்தாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதும் ஹீரோ மாதிரி அவ லைஃப்குள்ள போய் அவளை கேட்ச் பண்ணி அப்படியே கல்யாணம் பண்ணிப்ப, அதானே வேணும்? இல்ல இல்ல இல்ல, பைத்தியம் ஆயிட்டியா நீ? என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கு. என்னைக்கு பிரீத்தாவை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்களோ அன்னைக்கு வண்டி எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டு வாசல்ல போய் நான் நிப்பேன். காருக்குள்ள உட்கார்ந்துகிட்டே கமெண்ட் பண்ணுவேன். என்ன பிரீத்தா, எப்படி இருக்க? உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க, நீ வருத்தப்படுறியா? ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவேன். நீ வருத்தப்படுன்னு சொல்லுவேன். என்ன புரியுதா? பேபி, யூ நோ வாட்? இப்ப நான் யாருக்கும் சொந்தம் இல்ல. ஆக்சுவலி நான் உனக்கு மட்டும் தான் சொந்தம். எப்பவுமே உனக்கு தான். ஏன்? எனக்கு தெரியும், என்ன தவிர உனக்குன்னு வேற யாருமே கிடையாது. நான் சும்மா தான் உன்கிட்ட அந்த மாதிரி கேட்டேன். நான் ஒன்னு சொல்லவா? மாறா இவ்வளவு பெரிய டிராமா பண்ணுவா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. அதுவும் வேற லெவல்ல என்ட்ரி கொடுத்தா பயங்கரமா இருந்துச்சு. அவ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தா தெரியுமா பிருத்வி? கூப்பிட்டுதான் உள்ள வரல, போலியான சூசைட் நாடகம் போட்டு ஒரு பக்கா மருமக மாதிரி உள்ள வந்தா. கரண் மனைவியா அவ இல்லாம இருந்தாலும் கூட அந்த சடங்கு எல்லாத்தையும் பண்ண வச்சுட்டா. அவ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காளே. கூடிய சீக்கிரமே அவ இந்த குடும்பத்தோட மருமகளா ஆகத்தான் போறா. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே பேபி, இங்க பாரு, நான் ஒரு முக்கியமான வேலை செய்யணும். நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். ஓகே, பை. பை. மிஸ்டர் காட், ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்க போறேன். அதாவது எனக்காக கேட்க போறது இல்ல, இன்னொருத்தருக்காக. மிஸ்டர் காட், நீங்க அந்த கில்லி தண்டா பிளேயரையும் மஹிராவையும் க்ளோஸ் ஆக்கிடுங்க. ரொம்ப க்ளோஸ் ஆக்குங்க. அந்த கில்லி தண்டா பிளேயர் மஹிராவை அக்செப்ட் பண்ணும், பிரீத்தாவை ரிஜெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரீத்தா ரொம்பவே வருத்தப்படணும், லைஃப் டைமுக்கு வருத்தப்படணும். என்ன மாதிரி ஒரு காதலனை ரிஜெக்ட் பண்ணிருக்க கூடாதுன்னு நினைக்கணும். ஏன்னா என்ன ரிஜெக்ட் பண்ற உரிமை ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு. அது எனக்கு மட்டும்தான். கோச் கால் பண்ணியிருக்காரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. சரி சொல்லு மஹிரா, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சேவை செய்யணும்? பிரீத்தா, இங்க இருந்து போயிடு. கண்டிப்பா போறேன். என் ஹஸ்பண்ட் இங்க இருந்து போயிட்டாரு, நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நானும் இங்க இருந்து போயிருவேன். ஆனா உன்கிட்ட ஒன்னு சொல்ல விரும்புறேன். நீ இங்க வெறும் விருந்தாளியா மட்டும்தான் வந்திருக்க. உனக்காக மத்தவங்க சேவை செய்வாங்க, ஆனா சேவையோட சேர்த்து உனக்கு காதலும் கிடைக்கணும்னு நினைச்சனா அது உனக்கு நல்லது இல்ல. பிரீத்தா, இங்க இருந்து போயிடு. உனக்கு என்ன வேணும்னு சொல்றியா? What do you want? எப்படி உன்னோட கைய கட்டிக்கிட்டு மத்தவங்கள எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும். கரணை தானே நெருங்க நினைக்கிற? மனைவிக்கு முன்னாடியே அவ புருஷனை தொடணும்னு நினைக்கிறியா? என்ன பண்ணணும்னு நினைக்கிற? ஒரு மனைவியோட நெத்தியில இருக்கிற குங்குமத்தை பறிக்கணும்னு நினைக்கிறியா? ஏன் இதே துடிப்பை நீ பறிக்கணும்னு நினைக்கிறியா?
உனக்கு என்ன வேணுங்கிறத என்கிட்ட சொல்லு. நான் இங்க இருந்து உன் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளணும்னு நினைக்கிறியா? ஒழுங்கா நீயே வெளியே போயிடு வா. ஏய் என்ன பண்ற நீ? இந்த கையால என்ன இழுத்துட்டு போவியா? இதானே நீ வெட்டிக்கிட்ட கையு. இதுக்காக தானே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன. இதனால தானே இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ உன்னை நினைச்சு கவலைப்படுறாங்க. ஆட நானே பயந்துட்டேனே. இதானே அந்த கையு. இந்த கையை வெட்டி தானே உன்னோட உயிரையே கொடுக்க ஆசைப்பட்ட கரனுக்காக. இப்போ இந்த கையாலேயே என்ன இழுத்துட்டு போற. உனக்கு கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லையா? ரொம்ப ஆழமா கையை வெட்டிக்கிட்டியா என்ன? நீ முதல்ல இங்க வா. அட இங்க வந்து உட்காருன்னு சொல்றல. எங்க பாரு மஹிரா, நீ உன் கையை வெட்டணும்னு நினைச்சிருந்தனா என்கிட்ட நீ பேசிருக்கலாம்ல. நான் ஒரு டாக்டர், பிசியோதெரபிஸ்ட். எனக்கு ஹியூமனோட பாடி பத்தின அனாட்டமி எல்லாமே தெரியும். நீ எக்ஸாக்ட்லி உன்னோட கைய எங்க எந்த மாதிரி வெட்டியிருக்கனா உன்னோட உயிர் தப்பிக்க சான்ஸ் இருக்காதுன்னு சொல்லிருப்பேன்.